இது வண்ணத்தமிழ் டிஎன்பிஎஸ்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய வகுப்பில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா திட்டமிடல் பற்றி பார்க்கலாம். எக்கனாமிக்ஸில் வாங்க கிளாஸ் போயிடலாம். திட்டமிடல் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வந்து படிப்படியாக வந்தது, அதை படிநிலைகள் எப்படி ஃபஸ்ட் எங்கே தொடங்குறது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்தியாவில் திட்டமிடுதல். ஓகே, இந்தியாவில் திட்டமிடலுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சிங்கன்னா, சோவியத் ஒன்றியம் இருக்குது பார்த்திங்களா, முன்னாள் ரஷ்யா பார்த்திங்களா, ஒருங்கிணைந்த ரஷ்யா. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1928 அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, இந்த 5ஆம் திட்டத்தை ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க. ஓகே, நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 1948 வந்து பொறுத்த வரைக்கும் தொழிற்கல்வி வந்து அறிவிக்கிறாங்க. அதில் வந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னா, மைய திட்டக்குழுவும் கலப்பு பொருளாதார அமைப்பு வந்து ரெண்டையும் வந்து அமைக்கணும்னு சொல்லி பரிந்துரைக்கிறாங்க. என்னது, 1948 தொழிற்கல்விப்படி மைய திட்டக்குழு ஒன்று இருக்கணும், அதேமாதிரி கலப்பு பொருளாதார அமைப்பு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டும் சேர்ந்து ஒரு அமைக்கணும்னு சொல்கிறாங்க 1948 தொழிற்கல்விப்படி. சரி, 1950 பொறுத்த வரைக்கும் மார்ச் 15 திட்டங்களை வந்து நம்ம இந்தியாவில் வந்து அமைக்கிறாங்க. எந்த வருஷங்க, 1950 மார்ச் 15 வந்து திட்டக்குழு வந்து அமைச்சிட்றாங்க. சரி, இதுக்கு முன்னாடி எப்படி வந்து திட்டக்குழு அமைக்க முன்னாடி எப்படி படிநிலை இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? பாருங்கள், இந்தியாவில் திட்டமிடல் வந்து பரிணாம வளர்ச்சி. சரி, இதில் வந்து முதல் பொறுத்த வரைக்கும் சர் எம் விஸ்வேஸ்வரய்யா 1934 இவர் என்ன பண்ணுறாருன்னா, புகழ்பெற்ற பொறியியல் வல்லுநராகவும் இருக்கிறாரு, அரசியல்வாதியாக இருக்கிறார். இவர் 1934 இந்தியாவில் வந்து திட்டமிடலுக்கான அடித்தளத்தை அமைத்தவர் இவர் தான். யாருங்க, இந்தியாவில் வந்து திட்டமிடலுக்கான அடித்தளத்தை அமைத்தவர் யாருன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும், சர் எம் விஸ்வேஸ்வரய்யா அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, இவர் 1934 இது சொல்கிறாருங்களா. அடுத்தது இந்திய பொருளாதார திட்டமிடுதல் அப்படின்னு ஒரு புத்தகத்தை இவர் எழுதி அதில் என்ன சொல்கிறாருன்னா, 10ஆண்டு திட்டம்னு சொல்லி அவர் வந்து பரிந்துரை பண்ணுறாரு. அவர் ஆலோசனை சொல்கிறார், 10ஆண்டு திட்டமாக அது மாதிரி யூஸ் பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதுதான் வந்து சர் எம் விஸ்வேஸ்வரய்யா, இதுதான் முதல் நிலை. சரி, அடுத்து ரெண்டாவது யார் வராங்கன்னா, ஜவஹர்லால் நேரு 1938 இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, தேசிய திட்டக்குழு ஒன்று வந்து அமைக்கிறாரு. சரி, இது அமைச்ச பின்னாடி இது வந்து செயல்படுத்த முடியல. எதனால் செயல்படுத்த முடியலன்னா, 2ஆம் உலக போர் காலகட்டத்தினால இதை வந்து நிறுத்திட்டாங்க, கைவிட்டாங்க. சரி, அடுத்தது மூன்றாவது பாருங்கள், பாம்பே திட்டம். பாம்பே திட்டம் பொறுத்த வரைக்கும் 1940 வந்து தொடங்குறாங்க. இது வந்து எப்படி வந்து வருதுன்னா, மும்பையின் வந்து முன்னணி தொழில் அதிபர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1938 என்ன பண்ணுறாங்கன்னா, கொண்டு கூடி பாம்பே திட்டத்தை வந்து முன்மொழிகிறாங்க. ஓகேங்களா, அதன் அடிப்படையில் தான் இது வந்து பாம்பே திட்டம் உருவாகுது. இது வந்து 1940. இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து 15 ஆண்டிற்கான தொழில் முதலீட்டு திட்டமாகும். பாம்பே திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 15 வருஷத்துக்கான இந்த தொழில் முதலீட்டு திட்டமாகும். சரிங்களா, அடுத்தது எஸ்என் அகர்வால் 1944. ஓகே, இது வந்து இதை பொறுத்த வரைக்கும் இந்த காந்தி திட்டம்னு சொல்லுவாங்க. 1944 இவர் காந்தி திட்டத்தை கொண்டு வர்றாரு. இது முழுக்க பார்த்திங்கன்னா வேளாண் கிராமிய பொருள்களை வந்து முன்னேற்றத்துக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். ஓகேங்களா, எஸ்என் அகர்வால் திட்டம் 1940 ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்என் அகர்வால் திட்டம் வந்து 1944. இது வந்து காந்தி திட்டம்னு சொல்லலாம். ஓகேங்களா, மாற்றி கேள்வி கேட்டாலும் நம்ம சொல்லணும். காந்தி திட்டம்னு சொல்லக்கூடிய திட்டம் எதுனா எஸ்என் அகர்வால் 1944. இது வந்து வேளாண் கிராமிய பொருளுக்கு முன்னேற்றத்துக்கு வந்து இது வந்து இது கொடுத்தது முக்கியத்துவம். அடுத்தது எம்என் ராய், இது வந்து 1945. இவர் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் திட்டம்ன்றதை ஒன்று வந்து வடிவமைக்கிறார். என்னதுங்க, மக்கள் திட்டம் தான் வடிவமைக்கிறாரு. அடுத்தது ஜெயபிரகாஷ் நாராயணன் 1950. இதை பொறுத்த வரைக்கும் சர்வோதய திட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஜெயபிரகாஷ் நாராயணன் கொண்டு வந்த திட்டம் வந்து சர்வோதய திட்டம். இது வந்து முன்மொழிகிறாரு யார், ஜெயபிரகாஷ் நாராயணன் 1950. இது வந்து என்ன பேஸ் பண்ணி எடுக்கிறாங்கன்னா, காந்தியடிகள் அப்புறம் வினோபா பாவே ஆகியோரின் கருத்துக்களின் வந்து உத்வேகத்தால் தயாரிக்கப்பட்ட திட்டம்னு சொல்லலாம். இது வந்து சர்வோதய திட்டம் நினைச்சுக்காங்க. ஜெயபிரகாஷோட திட்டம் தான் சர்வோதய திட்டம். சரி, இது வந்து இதுதான் இது படிநிலை. இந்த 6 திட்டத்தை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவார்னா, ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணுவார்னா, இந்த என்ன பண்ணுவார் 1950 மார்ச் 15 திட்டக்குழு வந்து கொண்டு வருவார். ஓகேங்களா, இதுதான் திட்டக்குழு வரதுக்கு முன்னாடி இந்த படிநிலைகள். ஓகே, நம்மளது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இதுமாரி பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து போடுவோம். நன்றி, வணக்கம்.